சார் மான் சிறுத்தை ஜெயிக்குன்னு நான் இப்ப நம்புறேன் சார். நீங்க ஒரு ஹீரோ சார். உங்க ஒய்ஃபுக்காக நீங்க சம்பாதிக்க வந்த பணம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சார். கிடைக்கணும், அதுக்கு தான் இந்த போராட்டம்லாம். கண்டிப்பா கிடைக்கும் சார். உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். நான் இவ்வளவு நாளா பணத்தை இழந்துருவன்ற பயத்துல லியாகத்தை எதிர்த்து நிக்கிற ஒருத்தர் மேலும் பெட் கட்டினது இல்ல. ஆனா இப்போ முதல் முறையா லியாகத்தை எதிர்த்து நிக்கிற உங்க மேல பெட் கட்ட போறோம் சார். நீங்க ஜெயிப்பீங்க சார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் போய் நீங்க ஜெயிப்பீங்கன்னு பணத்தை கெட்டு வரேன் சார். சஞ்சீவ், யார் நீங்க? நான் யாருங்கிறது உங்களுக்கு முக்கியம் இல்ல. நான் காட்ட போற விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோவை பாருங்க. பாருங்க. உன் பேர் என்ன? மறந்துருச்சு. அபி, அபி அப்படியா தூக்குனீங்க? கோவப்படாதீங்க சஞ்சீவ். நீங்க கோவப்பட்டா உங்க வைஃப் அபிக்கு தான் பிரச்சனை. பொறுமையா வீடியோவை முழுசா பாருங்க. எங்க போறோம்? ஏய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அபிய? என்னடா ஆச்சு அபிக்கு? என்னடா பேசிட்டு இருக்கா? பொறுமை பொறுமை பொறுமை. உங்க வைஃபுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க உங்க வைஃபுக்கு மருந்து கொடுத்து சுய நினைவே இல்லாத மாதிரி ஆக்கி வச்சிருக்கோம். ஏன்டா அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ஓ அபி ஒண்ணும் பண்ணல, நீ தான் பண்ற. நானா? நான் சொல்றத நீ செஞ்சா உன் அபிக்கு ஒண்ணும் ஆகாது. அபி, என்னடா செய்யணும் சொல்றா. நான் என்னடா செய்யணும்? இந்த பாக்ஸிங் மேட்ச்ல இனிமே நடக்க போற 4 ரவுண்ட்லயும் நீ லியாகத்தை ஒரு அடி கூட திருப்பி அடிக்க கூடாது. மீறி அடிச்சா உன் பொண்டாட்டி அபியோட உயிர் போயிடும். ஏன்டா எங்களை நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்கிறீங்க? எங்க குழந்தை தொலைஞ்சு போச்சு. நாளைக்கு நான் கடனை கட்ட முடியாம ஜெயிலுக்கு போவேன்ற வேதனையில ஏற்கனவே அபி துடிச்சிட்டு இருக்காடா. அவளை போய் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களேயா? என்ன பிளாக்மெயில் பண்ண வேற எந்த விஷயமே கிடைக்கல உங்களுக்கு? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேயா, பாவையா அவ, விட்டுடுங்கயா. நீ லியாகத்துக்கிட்ட தோத்தா உன் அபி உனக்கு கிடைப்பா. இல்லனா சார் சார் என்ன சார் ஆச்சு? ரிங்க விட்டு இறங்க கூடாது சார். ரூல்ஸ் படி பாதி மேட்ச்ல யாரும் ரிங்க விட்டு வெளியே போக கூடாது சார். அப்படி போனா தப்பாயிடும் சார். வேலாயுதம், உங்ககிட்ட போன் இருக்கா? இருக்குங்க சார். எடுங்களேன். நான் சொல்ற நம்பருக்கு கொஞ்சம் போன் பண்ணுங்களேன். சீக்கிரம் போன் பண்ணி கொடுங்க. அபி, போனை எடு அபி. நான் நல்லா இருக்கேன். என்னை யாரும் கடத்துறன்னு சொல்லு அபி. போ. அந்த நம்பருக்கு திருப்பி பண்ணுங்களேன். இந்தாங்க சார். அபி, போன் எடு அபி. அபி போனே எடுக்க மாட்டேங்கிறாளே. அப்ப இவன் சொன்னதெல்லாம் உண்மைதானா? அபியா மருந்து கொடுத்து மயக்கி சுய நினைவு இல்லாம கடத்தி வச்சிருக்காங்களா? சஞ்சீவ் சார், ஏதாவது பிரச்சனை சார்? ஏன் சார் அழுறீங்க? நான் லியாக்கத்துக்கிட்ட தோக்கணுங்கிறதுக்காக என் ஒய்ஃபை சுய நினைவே இல்லாம ஆக்கி கடத்தி வச்சிருக்காங்க. சார், நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, என் அபிக்கா நான் லியாக்கத்துக்கிட்ட தோக்க போறேன் சார். பையா, இனி நீ எவ்வளவு அடி அடிச்சாலும் சஞ்சீவ் திரும்பி ஒன்னா ஒரு அடி கூட அடிக்க மாட்டான். அந்த சஞ்சீவை கொன்னுடு. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். This is last day for you. இனிமே சஞ்சீவ் லியாகத் கிட்ட இருந்து எப்படி அடி வாங்குறன்னு பாரு.
பொண்ணு. ஏய் ஏறு. யோ மேஸ்திரி, இந்த பொண்ணை பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கே. ஏதாவது டுபாக்கூர் வேலை பாக்குறியா? ஏய் வாய மூடு. ஒழுங்கா கம்முனு இரு. அப்படியே அடிச்சு வாயெல்லாம் பேத்து விடுவேன். அட பாவமே, யாரும் எதுவும் பேசக்கூடாது. நீ மனுஷாலேயே மாடா பாக்குறவன் தானே. உனக்கு எங்கேருந்து இறக்கம் வரப்போகுது? எப்பயோ வாங்கின 10,000 ரூபாய் கடனுக்காக இப்ப வரைக்கும் கொடுமைப்படுத்துறவன் தானே நீ. இவனுக்கு ஒரு சாவு வந்து தொலையிலையே. நாசமா போறான், நாசமா போயிடுவான். ஏய் ஏறு. ஏய் ஏறி. ஏறுங்கறல. பாத்துமா பாத்தே. நல்ல வேணும். நீ யாருமா? இந்த பிசாசுங்க கிட்ட எப்படி சிக்கன? நானா? ஆமா, நான் யாரு? பாவம், புத்தி சுவாதீனம் இல்லாத பொண்ணு போல. அது யாருன்னு அதுக்கே தெரியல. நான் போகணும். ஐயோ பாவமே. நான் வெளிய போகணும். நான் எப்படி போறது? போகணும். ஏம்மா, பெரிய அரக்கனுங்கம்மா இவனுங்க. ஒரு முறை இவனுங்கிட்ட சிக்கனா சிக்கனதுதான், தப்பிச்சு போகவே முடியாது. நம்ம எல்லாரையும் கல்கத்தா கூட்டிட்டு போறானுங்க. அங்க கல்கோரியில போய் விட்டுருவானுங்க, அடிமை ஆக்கிடுவானுங்க. டேய், அபிய கொண்டு போய் கல்கத்தால இருக்கிற கல்குவாரியில சேர்த்து. டேய் தாம்பரம் வரைக்கும் வாடா. வண்டியில ஏறு. அப்படிதான் அடி. One, 2, 3. ஸ்ரீஜா, நீ நினைச்சது சாதிச்சடி. அபிக்கு ஃபோன் பண்ணா எடுக்கல.
திரும்பவும் கூப்பிடல. குழந்தைக்கு ஒண்ணுனா உடனே ஓடி வருவாங்க. அபிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. டேய் சவுண்ட் எதுவும் கேக்குதுடா. வா என்னன்னு பார்க்கலாம். பார்த்து வண்டி ஓட்ட மாட்டா? ஏன் நீ பார்த்து வர மாட்டியா? ஏய் நான் பார்த்தாண்டா வந்தேன், விட்டா என் ஆட்டோ இடிச்சிருப்படா. கொஞ்ச நேரத்துல ஆட்டோ இடிச்சிருந்தா குழந்தை என்ன இருக்கும்? ஏய் யார பத்திரா டாங்க? என்னைய கை ஓங்குறியா? எங்க ஏரியாவுக்கு வந்து என்னைய கை ஓங்குறியா? ஏய் ஆட்டோ இடிச்சிருந்தா குழந்தைக்கு என்ன இருக்கும்? இருடா நீ எப்படி வண்டி எடுக்கிறேன்னு பாக்குறேன். One, two, three, four, five, six, seven, eight. Yo, மரியாதை எஞ்சு போயா. ஏய் நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். நீ என்ன பண்ணுவியோ பண்றா. சார் ப்ளீஸ் சார், சண்டை போடாதீங்க சார். குழந்தைக்கு ஜுரம் அடிக்குது சார், ஹாஸ்பிடல் போகணும் சார். யோ இப்ப எந்திரிக்கிறியா இல்லையா? எப்படி வண்டி எடுக்கிறேன்னு பாக்குறேன்டா. உன்னைய என்ன பண்ணுவேனே தெரியாது. என் ஏரியாவுக்கு வந்து என்னைய அடிக்க கை ஓங்குறியா? இன்னைக்கு நான் உன்னை உண்டு இல்லன்னு பண்ற பாரு. யோ மரியாதையா எந்திரிச்சு போயிடியா, இல்லன்னா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. ஏய் என்னையா பண்ணிட்டு இருக்கற? இந்த ஆள் எந்திரிக்கலன்னா வண்டி நகராதியா. வண்டி ஃபுல்லா நம்ம பொம்பளைங்களை ஏத்தி வச்சிருக்கோயா. போலீஸ் வந்து பார்த்தான்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்யா, மாட்டிக்குவையா. டேய் அருணே, என்னை அடிக்க ஒருத்தன் கை வாங்கிட்டான்டா. நம்ம பசங்களை கூட்டிட்டு வாடா. அவன் இந்த இடத்தை விட்டு நகரவே விடக்கூடாது. சீக்கிரம் வாடா. என்னாச்சுமா? ஏன் நெஞ்ச பிடிக்கிற? எங்கேயோ இருக்கிற தான் குழந்தைக்கு பசிச்சுதுன்னா அந்த குழந்தையின் தாய் மார்புல தானா பால் கசியும். அதுதான் அறிவியலில் கண்டுபிடிக்க முடியாத ஆச்சரியமான உண்மை. என் குழந்தைய நான் தொலைச்சிட்டேன். என்னமோ தெரியல, உன் குழந்தைய பார்த்த உடனே எனக்கு என் குழந்தைய பாக்குற மாதிரி ஒரு உணர்வு. உன் குழந்தைக்கு நான் பால் கொடுத்தா எங்கேயோ இருக்கிற என் குழந்தை பசிய யாராவது தீர்க்க மாட்டாங்களான்னு ஒரு எண்ணம். உன் குழந்தைய என்கிட்ட தெரியாம நான் பால் கொடுக்கறேன். நீங்க இந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சா காணாம போன உங்க குழந்தை கட்டாயம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். யோ ஏற்கனவே பிரச்சனையில இருக்கியா, எந்திரிச்சு போயா தயவு செஞ்சு. யோ தயவு செஞ்சு கேக்குறேன், எந்திச்சு போயா. பாக்குறேன்டா நீ எப்படி போறேன்னு. ஆனா டைம் ஆகுது, ஹாஸ்பிடல் போலாம் வாங்கண்ணா. இந்த குழந்தைனால நீங்க தப்பிச்சீங்கடா.
வாங்கண்ணே. ஆமா போலாம். போயா போ வண்டி எடு. சரிண்ணா, வண்டியில ஏறுமா சீக்கிரம். அபி, ஐயோ ஏமா ஸ்டாப் 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 ஸ்டாப். லியாகத் நிறுத்துங்க. லியாகத், இந்த ரவுண்ட் ஓவர். ஏய், அத வண்டியில இருக்கல்ல, அவளை இறங்க சொல்லு. எதுக்கு சார்? இறங்க சொல்றியா இல்லையா நீ? என்னையா பிரச்சனை பண்றதுன்னு வந்திருக்கியா? ஏய், நீ போயிடு. நான்லாம் போக மாட்டேன், நீ போயா. அபி, அபி. லியாகத்து சோர்ந்து இருக்கிற நேரம் பார்த்து சஞ்சு ஒரு வாட்டி அடிச்சிட்டானா சஞ்சு பெரிய ஆள் ஆயிட முடியுமா? பாக்ஸிங்க பொறுத்த வரைக்கும் லியாகத்து தான் என்னைக்குமே கிங்கு. நான் அன்னைக்குண்ணா சஞ்சீவ் சார், லியாகத்தை திரும்பி அடிங்க சார். இல்ல வேலாயுதம், அடிக்க மாட்டேன். நான் லியாகத்தை திருப்பி அடிச்சா என் அபிக்கு ஆபத்தாயிடும். அதனால நான் திருப்பி அடிக்க மாட்டேன். நீங்க லியாகத்தை அடிக்கலன்னா அவன் உங்களை அடிச்சே கொன்றுவான் சார். நான் செத்தா கூட பரவாயில்ல, ஆனா என் அபிக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. இறங்குறியா இல்லையா? சார் சார் வேண்டாம் சார். ஏய், மரியாதையா இறங்குறியா? உங்க எல்லாரையும் ஆட்டோவோட சேர்த்து எரிச்சிருவான். ரவுண்ட் 3 ஸ்டார்ட். சார். 2 பேரும் வாங்க. லியாகத், ரொம்ப டைம் எடுத்துக்காது, ஆளை சீக்கிரம் முடிச்சிட்டு. மும்பைல சஞ்சீவ் அடி வாங்குறான். அபி தன்னை யாருன்னே தெரியாத அளவுக்கு தன்னையே மறந்துட்டு கல்கத்தாவுக்கு போயிட்டு இருக்கா. நான் ஜெயிச்சிட்டேமா, நான் ஜெயிச்சிட்டேன். ஆமாண்டி, இப்பதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் டி. ஏய், இறங்குறியா இல்லையா? அபிராமி அபிராமி அபிராமினி அபிராமி அபிராமி அவதாரிணி அபிராமி அபிராமி பெருந்தீயும் நீ அபிராமி அபிராமி பெருங்கருணை நீ பஞ்சகமே காய் நகத்தை சூழ்ந்து நிற்க எது வந்த போதும் எதிர்கொண்டு நீயும் மழை கொண்டு பகை வெல்வாய் அபிராமினி அவதாரிணி. வேண்டாம் சார். சார் வேண்டாம் சார். குழந்தையும் நீ பேரறிவு என்றால் தந்தையென நீ அன்பென்று வந்தாள் அன்னையென வருவாள் அழிக்க வரும்போது பெரும் தீயாய் எழுவாள். அறம் கொண்டு நடப்பாள் அன்பென்று இருப்பாள். குழந்தைய பத்திரமா புடி. எழுந்தால் சபதம் கொண்டு வைப்பாள். எது வந்த போதும் எதிர்கொண்டு நீயும் எதிரிகளை கொள்ள நல்வினைகள் வெல்ல நீ எடுப்பாய் சூழாயுதம்.